பாரு சூர்யா, இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணோம்னா ஃபோன் மேல ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் கதவை சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். என்ன சூர்யா? இல்ல, காலையில சீக்கிரம் கிளம்பணும்ல. அதான் நாளைக்கு பேசிக்குவோமே. இல்லங்க, கீழே போய் ஒரு வார்த்தை அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க. இல்லனா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. அதெல்லாம் அவங்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியா தான் எடுத்துப்பாங்க. நாம சொல்ல வேண்டியதை சொல்லிடலாமே. அவ்வளவுதானே? கூடவே வா, உன் முன்னாடியே எப்படி சொல்றேன்னு பாரு. இல்ல, நீங்க மட்டும் போய் சொல்லிட்டு வாங்க. அட வான்னு சொல்றேன்ல, வா. அம்மா. என்ன மாரிஸ்? நாளைக்கு திவ்யாவோட அம்மா வீட்டுல விருந்து கூப்பிட்டுருக்காங்களா? இப்பதான் அத்தை கூட ஃபோன் பண்ணாங்க. நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம்மா. போயிட்டு வாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சரிம்மா, காலையில பாப்போம். குட் நைட். போதுமா? வா. பாத்தியா சூர்யா, எங்க அம்மா ஒரு வார்த்தை ஏதாவது மறுத்து பேசினாங்களா? சின்ன வயசுல இருந்து அப்படிதான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு எதையாவது தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. நாம கற்பனை பண்றதுக்கு அதை விட நிறைய விஷயம் இருக்கு. எதுக்கு அனாவசியமான கற்பனை எல்லாம்? நீ போய் படு. ஐய, இம்பிட்டு தானா உன்னோட பவுஸ்? ஆஹா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்ச ஈஸ்வரி. ஆனா உன்னை இவ்ளோ கேவலப்படுத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏண்டி பொசக்கிட்டவள, அறிவு இருக்கா உனக்கு? சுந்தரிய அவ சம்பந்தி சந்திரா எவ்வளவு அதகலம் பண்ணா, எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணா. இருந்தாலும் அவளையே நீ இந்த கல்யாணத்துக்கு வந்துதான் ஆகணும்னு கையில கால்ல விழுந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்து நிக்கிறான். அத பத்தி அந்த கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரும் எவ்வளவு பெருமையா பேசுனாங்க. யோசனை பண்ணி பாரு, உன்னை எங்க வச்சிருக்கா, அவளை எங்க வச்சிருக்கான்னு. விருந்துக்கு கூப்பிடுறது நல்ல விஷயம்தான், நியாயம்தான். ஆனா எப்படி கூப்பிடணும்? உனக்கு போன் பண்ணி சம்மந்தி இந்த மாதிரி என் சம்மந்தி பிள்ளைங்களை விருந்துக்கு கூப்பிடுறாங்க, அனுப்பி வைங்கன்னு சொல்லணுமா இல்லையா? அவங்க உங்ககிட்ட கேட்டு நீ அனுப்பி வச்சா அது முறை. அதை விட்டுட்டு இப்பவே மருமக மூலமா ரூட்டு போடுறானா, அப்ப அவ எவ்வளவு பெரிய ஆளு, உன்னை சுத்தமா மதிக்கல அப்படின்னு தானே அர்த்தம். நான் சொன்னேன்ல, ஆரம்பத்திலே விட்டா எல்லாம் போயிடும்னு. கடைசியா நீ அவங்களுக்கு புழுக்க வேலை பார்க்கணும். ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூடவா அறிவில்ல? சுந்தரிக்கு சந்திரா யாரு? பொண்ண கொடுத்த சம்மந்தி. அப்படி இருக்கிறப்ப அவகிட்டயே இவ போய் கால்ல கையில விழுகிறானா, அப்ப சந்திரா எந்த இடத்துல இருக்கா? நம்ம யாரு? பொண்ணை எடுத்த இடம். அவ உன்னை பேச்சு கூட மதிக்கல. இதுதான் அவ லட்சணம், பாத்துக்க. அவளை சொல்லி தப்பில்லை ஈஸ்வரி, தப்பெல்லாம் உண்மையிலதான். பாத்தியா, இப்ப அவ கை ஓங்கிருச்சு, நீ கீழே போயிட்ட. இனிமே அவ்வளவுதான். இதுக்கு மேல உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. காலத்துக்கு நீ இப்படியே தான் இருக்க போற. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அவ கூப்பிட்டால, நீ அனுப்பாத. உன் மூலமா அழைப்பு வந்திருந்துச்சுன்னா நீ நல்ல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எப்ப சைடு வழியா பூந்து வரணும்னு நினைக்கிறாளோ அப்ப நீ அவளுக்கு ஒரு பாடத்தை கத்துக்கொடு. அப்பதான் அவ அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டா. நான் இப்பவே போய் மாரிஸ் கிட்ட நாளைக்கு போக கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு வந்துடுறேன். வரேன். ஏய் ஈஸ்வரி, சித்தி நில்லு. இப்ப சொல்லாத. நாளைக்கு கிளம்பி வந்து நிப்பாங்கல்ல, அப்ப விட மாட்டேன்னு ஒத்த கால்ல நில்லு. அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்துருவோம். அனுபவஸ்தி சொல்ற, நல்லா கேட்டுக்க. நாளைக்கு நீ அவங்கள போக விடக்கூடாது. அந்த சுந்தரியே உனக்கு போன் பண்ணி கெஞ்சணும். நான் பண்ணது தப்புதான், நேரடியா நான் உங்ககிட்ட தான் கேட்டிருக்கணும், எப்படியாவது அனுப்பி வைங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பு நடக்காதுன்னு கெஞ்சினதுக்கு அப்புறமா அனுப்பி வையே. புரியுதா?
ம் சொல்லுங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் கச்சிதமா முடிச்சிட்டேன் சார். நம்ம ஆளுங்களும் அவங்க வீட்டுல போய் பேசிட்டாங்க. அவங்களும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா பண்ணிடுவீங்கல்ல, ஒன்னும் சொதப்பிட மாட்டீங்களே. சார் நாங்க ஒரு வேலை எடுத்தோம்னா கணக்கு கச்சிதமா முடிச்சிருவோம் சார். நாங்க பேசுறதுல மட்டும் கரெக்டா இருக்க கூடாது. நான் எப்படி பணத்தை எடுத்து உங்களுக்கு அட்வான்ஸாவே கொடுத்தேன், அதே மாதிரி வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கணும். சார் அதான் சொல்லிட்டேனே சார். 18ஆம் தேதி மதிக்கு கல்யாணம், 17ஆம் தேதி குழந்தைய நாங்க தூக்குறோம். ஓகே, இந்த விஷயம் வெளில வந்துடவே கூடாது. நான் சொன்னபடி குழந்தைய தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேயா? சரிங்க சார். ஓகே சார். வச்சிரு. என்னடா சோமு, எல்லாம் கரெக்டாக நடக்கும்ல? சரியான ஆள்கிட்ட தானே கொடுத்துருக்க. வேலையை கரெக்டாக முடிச்சிடுவாங்களா எப்படி? என்னடா நான் கேட்குறேன், பதில் பேசாம அமைதியா இருக்க? சரியான ஆளுங்களை தானே வச்சிருக்க. ஏண்டா கேட்டுக்கிட்டே இருக்க, அப்படி முறைச்சிக்கிட்டே நிக்கிற? ஒழுங்கா நடக்குமா நடக்காதான்னு பதில் கேட்டா சொல்லாம நின்றுட்டு இருக்க. வாயில என்ன குழக்கிட்டே வச்சிருக்க? என் வாயில ஒண்ணு இல்ல, உன் வாயில தான் ஆரஞ்சு பழத்தை வச்சிட்டு இருக்க. இருந்தாலும் நான் பேசுறேன்ல, நீ தான் பேச மாட்டேங்கிற. வீணா எரிச்சல கலப்பாதமா. என்னடா என்னன்னு கேட்டதை ஒரு குத்தமாடா? இந்த பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். தேவையில்லாம நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத. ஏண்டா 4 விவரம் தெரிஞ்சவ, பெரிய மனுஷி, என்கிட்ட கேட்டுக்கிட்டு முன்ன பின்ன சரியா இருக்குமா இல்ல தப்பா இருக்குமான்னு பார்த்து செஞ்சாதானே அது கரெக்டா இருக்கும். செருப்ப களவாட கூட நீ லாய்க்கு இல்ல. நீ எல்லாம் பேசாத. என்ன சொன்ன? என்ன வார்த்தை சொன்ன? பின்ன என்னம்மா, அவ்வளவு பேர் முன்னால என்ன அசிங்கப்படுத்திட்ட. கேவலமா இருந்துச்சு. செருப்ப களவாடினவ மகன்னு சின்ன சின்ன பிள்ளைங்களா என்ன கேவலமா பாத்துச்சு. இப்போ உனக்கு கேவலமா போச்சா? உங்க அப்பா ஓடி போனார்ல, அன்னியில இருந்து இந்த செருப்பையும் விளக்கு மாத்தியும் களவாண்டு தாண்டா உன்னை வளர்த்து வச்சிருக்கேன். அந்த காசுல தான் உன்னை படிக்க வச்சிருக்கேன். அந்த காசுல தான் உனக்கு 2-3 கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்பெல்லாம் உனக்கு கேவலமா தெரியல, இப்போ புதுசா கேவலமா தெரியுதோ? சரி சரி விடு. உடனே ஓடி போன எங்க அப்பனை இழுத்துட்டு வந்துருவீங்க. பின்ன என்னடா, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டா இப்படிமான்னு விவரமா சொல்றதை விட்டுட்டு மடக்கி என்னையும் எதிர்கேள்வி கேக்குற? மா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. 18ஆம் தேதி மதிக்கு கல்யாணம், 17ஆம் தேதி நைட்டு குழந்தைய தூக்கிடுவோம். அதுக்கு முன்னால நாம 2 பேரும் இங்க இருந்து வெளியூர் போறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவோம். எந்த விதத்திலையும் நம்ம மேல கெட்ட பேர் வராது. சரிடா, போறதுதான் போறோம். அதுக்கு முன்னாடி அந்த பயப்புள்ள கிட்ட 5-10 கறந்துகிட்டு தானே போறோம். யார சொல்ற? ஆமாண்டா, உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணும். அந்த பாபு பையதாண்டா, அவங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கினேன். இந்த அம்மா கிட்ட கொடுப்பேன்னு பார்த்தா கடைசியில இந்த ஆரஞ்சு சோலையை தான் கொடுத்துருக்க. இத பாரு, நீ பாட்டுக்கு பிள்ளைய கடத்ததுக்கு அங்க பணம் கொடுத்தா இங்க பணம் கொடுத்தேன்னு கணக்கு காட்டிட்டு இருக்க. இப்போ நம்ம வெளியூர் போன செலவுக்கு என்னடா பண்றது? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன் தம்பி குமாரோட சொத்தெல்லாம் உனக்கு தானே? ஆமாண்டா, இந்த அசைற சொத்து அசையா சொத்தெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன் பாரு. எல்லாம் நமக்கு தான்டா, பத்திரமா வச்சுக்கணும். எல்லாத்துலயும் வருமானம் பாத்துக்கணும்டா. ஆமாமா. எதுக்குடா இவன் இவ்வளவு வேகமா வரான்? அதெல்லாம் இருக்கட்டுமா, யார கேட்டு இவன் வெளில போனா? அதானே கூப்பிட்டு 2 இழு. இரு வரட்டும். ஹலோ. ஆமா அதானே, அதெல்லாம் ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். யோ மாமா, இங்க வா. அட நீங்க எங்க இருக்கீங்களா? நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். ஓ, எங்களை பாக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அதானே, போய் ஒரு வாரமா உட்காரு போ. நான் கொஞ்சம் பேசணும். ஐயோ டேய், இவன் ஏதோ பேசணுமா? நம்ம போயிட்டு அப்புறமா வருவோம். இவன் பேசி முடிக்கிட்டோம். நீ பேசு, நீ வாடா. நான் உங்ககிட்ட தான் பேசணும். எங்க கிட்ட பேசுறதுக்கு அப்படி என்னப்பா விஷயம் இருக்கு உனக்கு? அதானே, அந்த அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா உனக்கு? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இத பாரு, எனக்கு இப்ப கேட்கறதுக்கு மூடு இல்ல. எதுவா இருந்தாலும் ஒரு 2 நாள் கழிச்சு பேசிக்கலாம். நீ பேசாம இரு. நீ வாடா போலாம். நான் இப்ப பேச போறது வருமானம் வர விஷயத்தை பத்தி.
மாமா ஏதோ வருமானம்னு சொல்றாருமா. மாமா நிக்கிறீங்களே, வாங்க உட்காருங்க. மா ஐயோ, உட்காருங்க. வா, 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 வா. வாங்க உட்காருங்க. உட்காரு, உட்காரு. உட்காருங்க மாமா. விடுங்க. பாத்து பாத்து. நான் உட்கார விடுங்க. பாத்து, மா, உட்காரு. ஏங்குது பாரு, விசில் ஆ, விடுமா. இதோ, இதோ, விசில் விடு, விசில் விடு. அப்புறம் ஏதோ வருமானம்னு சொன்னீங்களே. நாம ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம்ல, ஆமா, ரோடு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டுக்கு அமௌண்ட் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு பாஞ்சாலி அக்கா வர்ற 17ஆம் தேதி வந்து கையெழுத்து போடணும். அது மட்டும் முடியாது பாத்துக்க. இப்படி சொன்னா எப்படிங்க? எப்படின்னா வேற எப்படி சொல்லுவாங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. வேற மாதிரிலாம் சொல்ல முடியாது மாமா. சொன்னா புரிஞ்சுக்கோ. எங்க அம்மானால அன்னைக்கு வந்து கையெழுத்து போட முடியாது. டா, அன்னைக்கு இல்லடா, என்னைக்குமே என்னால கையெழுத்து போட முடியாது. ஏன்? எங்க அம்மாவுக்கு கையெழுத்து போட தெரியாது. அடிச்சேன்னா பாரு. நான் தான் நாசுக்கா சொல்லிட்டு இருக்கேன்ல, அது என்ன பப்ளிக் குட்டி பண்ற? சரி, கை நாட்டாவது வச்சுட்டு வரலாம்ல. டேய், உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? இல்ல, கை நாட்டு வச்சா அமௌண்ட் வரும். பணம் வரும், ஆனா அன்னைக்கு நாங்க இருக்க முடியாதே. அதான் ஏன்னு கேக்குறேன். ஐய, என்னடா இவன் எதுக்கு எடுத்தாலும் ஏன் யோன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். இத பாரு, நாங்க சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். வருமானம் வருதுல்ல, இப்ப விட்டா பணம் கையை விட்டு போயிடும். அதான். டேய் சோமு, ம்? பாவண்டா, ரொம்ப கெஞ்சறான். பேசாம நாம இருந்து கையெழுத்து போட்டு போயிடலாமா? கை நாட்டு வச்சுட்டுன்னு கரெக்டா சொல்லுமா. அது ஏன்டா திருப்பி சொல்லிட்டு இருக்க? சரிடா, கை நாட்டி வச்சுட்டு அப்புறம் ஊருக்கு போலாமா? மா, என்னம்மா பேசுற நீ? நான் சொன்னேன்ல, அந்த விஷயத்தை மறந்துட்டியா? அது அன்னைக்கு தானே நமக்கு. என்னடா? அம்மா. ம், பாருமா, என்ன நடந்தாலும் சரி, வர 17ஆம் தேதி இங்க இருக்க கூடாது, வெளியூர்ல இருக்கிறோம். இதுக்காக அந்த ப்ரோக்ராம்லாம் தள்ளி போட முடியாது. நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? ஆமாடா. டேய் குமார், 17ஆம் தேதி நாங்க இங்க இருக்க முடியாது, அப்புறமா பார்க்கலான்னு அவங்க கிட்ட சொல்லிடு. இல்ல, கான்ட்ராக்ட் சொல்ற தேதிக்கு தான் நம்ம போகணும். அப்பதான். என்னடா பெரிய உலகத்துல இல்லாத கான்ட்ராக்டர். சரி, அவங்கிட்ட 22ஆம் தேதி வரேன்னு சொல்லு. அன்னைக்கு சண்டே. மண்டல போட்டானா பாரு, பணம் தரால அவங்கிட்ட ஏன்டா சண்டைக்கு போனா? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்றாருமா. ஞாயிற்றுக்கிழமையா? சரி, திங்கக்கிழமை வரேன்னு சொல்லு, இல்ல செவ்வாய்க்கிழமை வரேன்னு சொல்லு. இப்ப என்ன குறைஞ்சு போயிட போகுது? அவன் நமக்குன்னு பணத்தை வச்சிருந்து கொடுக்கணும்டா. என்ன குமார் நான் சொல்றது? சரிக்கா, அப்படியே வச்சுக்கலாம். அவங்கிட்ட சொல்லி வை. சரி. ஆ. மாமா சொல்ற இருக்கு, வா. ஒரே ஒரு தப்பு உன் வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுருச்சுல்ல? ஏன்டா அதை பண்ணோன்னு இப்ப தோணுது இல்ல? இந்த பாரு, என்னைக்காவது ஒரு நாள் சேட்டை பண்ணேன்னு வையி, அதை வெள்ள காட்டி டமாரம் அடிச்சிருவோம். ஆனா கவலைப்படாத, நீ இப்படியே இருக்கிற வரைக்கும் அது என்னன்னு நாங்க வெளியில சொல்லவே மாட்டோம். சரியா? குட் பாய். ஏய் சூர்யா, இன்னுமா ரெடி ஆகல? இதோ அவ்வளவுதாங்க, மேட்சிங் நெயில் பாலிஷ். ஆமா, ஒவ்வொரு சாரிக்கு ஏத்த மாதிரி நீங்களே மேட்சிங் நெயில் பாலிஷ் போட்டுப்பீங்க, அப்புறம் நீங்களே அதை கலைச்சுப்பீங்க. இதுலயே பாதி நேரம் சரியா போயிடும். கல்யாணம் ஆகி இன்னும் முழுசா 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள சலிச்சுக்கிறீங்களா? மாரிஸ், அம்மா உங்களை சீக்கிரம் கீழே வர சொன்னாங்க. இது ரெடி ஆயிட்டோம், இதோ இப்போ வந்துடுறோம்னு சொல்லிடு. இல்ல, இது வேற ஏதோ ஒரு விஷயம் போல. உங்களை கூப்பிட்டாங்க. வேற விஷயம்னா? நீயே வந்து கேளு. சரி சூர்யா, நீ ரெடி ஆயிட்டு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். மா, கூப்பிட்டீங்களாமே? ஆமா மாரிஸ். மாரிஸ், நீங்க 2 பேரும் விருந்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டு இருக்கோமா? இல்ல, நீ கேட்டதும் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன். இப்ப அப்பா தான் சொன்னாரு, கல்யாணம் முடிஞ்ச கையோட குலதெய்வம் கோவிலுக்கு வரதா வேண்டி இருந்தோம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, போயிட்டு வந்துடலாம்ப்பா. ஏமா, இன்னொரு நாளைக்கு போலாமே? மாரிஸ், நாளைக்கு நாளனைக்குன்னு அப்படி தள்ளி போயிட்டே இருக்கும்பா. நீ வேற ட்ரைனிங்க்கு போயிடுவ, அப்புறம் போகவே முடியாம போயிடும். சாரி மாரிஸ், நான் தான் சொல்ல மறந்துட்டேன். விருந்த ஒரு நாளைக்கு தள்ளி வச்சுக்கிட்டா என்னவா? இல்லப்பா, வரோன்னு சொல்லிட்டோம்,
அங்க எல்லாரும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி தயாரா இருப்பாங்க. எனக்கு எல்லாம் புரியுதுப்பா. நான் வேணா ஒரு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கட்டுமா? விருந்தை விட சாமி விஷயங்கிறது முக்கியம் இல்லையா? சரிப்பா. சாரி சூர்யா. நீங்க எதுக்கு இப்ப சாரி கேக்குறீங்க? இல்ல ஏதோ கோயில் விஷயம்னு சொல்றாங்க, அதான் மனப்ப இல்லங்க, நான் தான் சாரி கேட்கணும். என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு நான் உங்களை கூப்பிட்டேன் பாத்தீங்களா? அது என்னோட தப்பு தானே. அதுக்கு நான் தானே சாரி கேட்கணும். இல்ல சூர்யா, அது வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன பேச வைக்காதீங்க. இந்த வீட்டுக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டா, இந்த குடும்பத்தை கழிச்சிட்டான்னு அப்படி ஒரு பேரை எங்க அம்மாக்கு நான் வாங்கி கொடுக்க விரும்பல. எங்க அம்மா என்னெல்லாம் சொல்லி நீங்க அனுப்பி வச்சிருக்காங்க தெரியுமா? அதுல 1% நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். வேண்டாம். ஏய், என்ன சொல்ற? இல்ல, நம்ம போக வேணாம், விட்டுருங்க. போக வேணாங்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எங்க அம்மா போக வேணான்னு சொன்னதை நீ கேட்டுக்கிட்டு இருந்த, அதானே? நான் இதை மட்டும் கேட்டுட்டு இல்லைங்க, நேத்துல இருந்து நடக்கிறத பார்த்துட்டும் கேட்டுக்கிட்டும் தான் இருக்கேன். ப்ளீஸ், நான் எதுவுமே பேசல, விட்டுருங்க. இத பாரு சூர்யா, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு துளி அளவு கூட ரகசியம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. நான் உன்கிட்ட எதையும் மறைக்க போறதில்ல. ஆனா நீ மறைக்கணும்னு நினைச்சீன்னா மறைச்சிட்டு போ. நான் உனக்கு என்னைக்கு உண்மையா தான் இருப்பேன். சொல்லு சூர்யா, இந்த வீட்ல என்ன பிரச்சனை? சரி, சொல்றேன். இந்தாங்க பாட்டி. என்னம்மா பொண்ணு நீயே? உங்க வீட்ல உனக்கு ஒண்ணுமே கத்து கொடுக்கலையா? என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? தண்ணி ஊத்தி கழுவி விடு. என்ன சூடா இல்ல? பா, போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வா பா. சூர்யா, பாட்டி, என்ன இது? போட்டது போட்டபடியே கிடக்குது, அப்படியே போற.